வறுமை, நோய், சுற்றுச்சூழல் பாதிப்பு என ஒரு பிரச்சினையை ஒரு தடவையில் கையாள்வது தோல்விக்கு வழிவகுக்கும் என நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் மொஹான் முனசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஆரம்பமான சிறுவர் தொற்றுநோய் தொடர்பான 6வது ஆசிய மாநாட்டில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். கடந்த சில தசாப்தங்களாக பிராந்திய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நமது சுகாதார குறிகாட்டிகள் உயர்வடைந்துள்ளன. சிறுவர்களுக்கு ஏற்படும் வியாதிகள், முக்கியமாக டெங்கு காய்ச்சல், ஹெப்படைட்டிஸ், காசநோய் ஆகியவற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு சிறந்த நிலையங்களை உருவாக்குவதுடன் அவற்றை பராமரித்தல் மற்றும் அதற்காக மருத்துவ ஆய்வுகளை மேற்கொள்வது என்பன எமது எதிர்கால திட்டங்களாகும். tuberculosis and improving medical research for this purpose. If we try, as I said, to deal with problems like poverty and illness, வறுமை, நோய் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு தடவையில் ஒரு பிரச்சனை மாத்திரம் கையில் எடுத்தால் நாம் தோல்வியடைய நேரிடும். இது தொடர்பாக அரசாங்கங்கள் மிகவும் குறைந்த அளவிலேயே செயற்படுகின்றன. இது மிகவும் அபாயகரமான நிலைமையாகும். எனவே முறையான கொள்கை மறுசீரமைப்புகளை கொண்ட நிலையான அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருங்கிணைக்கப்பட்ட நட்பு ரீதியான நடவடிக்கை எங்களுக்கு தேவை. அத்துடன் அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஊக்கமளிப்பதற்கும் அழுத்தம் கொடுப்பதற்கும் வர்த்தக மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் எங்களுக்கு அவசியம். ஏனென்றால் இவ்வாறான குழப்பமான பிரச்சனைகளை கையாள முடியாத நிலையில் அரசியல்வாதிகள், உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்கள் காணப்படுகின்றன. Try to push governments to do the right thing, because increasingly worldwide political and world leaders and governments are increasingly less and less capable of dealing with these very complex problems.